இந்த போலியோ நோய் எல்லா விதமான நோய், அதாவது போலியோ நோய்க்கு இப்போ தடுப்பு மருந்தெல்லாம் சொட்டு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சி போலியோ நோயை வந்து நிறைய கட்டுப்படுத்தியிருக்காங்க. நல்லா முற்றிலும் ஒழிக்கின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி அதனால சொட்டு மருந்துங்கிறது போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. சொட்டு மருந்து நிறுத்திட்டாங்கன்னா திரும்பவும் போலியோ வந்து உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான அப்போ இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைக்கு போயிட்டோம் 2040க்கு அப்புறம். அங்கெல்லாம் உங்களுக்கு சொட்டு மருந்து கிடைக்காது, போலியோ சொட்டு மருந்தெல்லாம் கிடைக்காது. அப்போ வந்து திரும்பவும் போலியோ வருமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. முதல்ல போலியோ மட்டுமல்ல, இதர ஏனைய நோய்கள் வந்ததுக்கே காரணம் என்னன்னாக்கா இந்த உணவு முறையில் ஏற்பட்ட மாற்றம் தான். உப்பு கலந்து உணவை சமைத்து உண்டது. அப்புறம் வந்து தானிய உணவுகளை இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இருக்குல்ல, அரிசி கேழ்வரகு கோதுமை மாதிரி இந்த மாதிரி தானியங்களை வந்து சமைச்சு உணவாக உட்கொண்டதால் தான் அப்புறம் மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, இப்படி மனித உயிர்கள் உண்ணக்கூடாத உணவுகளை உட்கொண்டதாலும் அது மாதிரி உப்பு கலந்து உணவை சமைத்து உண்டதாலும் வந்தால் அந்த மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு இது போன்ற உணவு முறை இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மனுஷங்க சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிட்டதுனால தான் இவங்களுக்கு வந்து இந்த நோய்கள்லாம் வந்தது. இந்த போலியோ நோயாக இருக்கட்டும், ஏனைய அனைத்து நோய்களும் அதனால தான் வந்தது. ஏன்னா இந்த உணவுகளை சாப்பிடும்போது, தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது, இட்லி பூரி பொங்கல் தோசை அல்லது மாமிச உணவு, மீன் முட்டை உணவு இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா மனிதர்களுக்கு பயங்கர வலிமை வருது. வலிமை வந்தோடனே யாரையாவது அடிமைப்படுத்தணும், மிகப்பெரிய செயல்களை செய்யணும், மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்த வேண்டும் அப்படிங்கிற அந்த பெரிய உணர்ச்சிகள் ஏற்படுகிறது. அந்த உணர்ச்சிகள் வந்து இந்த மனித உடலுக்கு பொருத்தமற்ற உணர்ச்சி. அதாவது விண்வெளிக்கு போகணும்னு நினைக்கிற அந்த உணர்ச்சி இருக்குல்ல, அது இந்த மனுஷ உயிருக்கு பொருத்தம் இல்லை. ஒரு ஆடு வந்து நான் விண்வெளிக்கு போகணும்னு நினச்சதுன்னா அது அந்த ஆட்டுக்கும் அது நினைக்கிற அந்த சிந்தனைக்கும் பொருத்தமே இல்லை. அதே மாதிரி தான் நம்மலாம் ஒரு குரங்குகளாக விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான். அப்படி இருக்கும்போது நம்மலாம் ஒரு குரங்கு தான். குரங்கு என்கிற அந்த இனத்தில் வந்து ஒரு பிரிவு ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவு. அப்படி இருக்கும்போது நமக்கு விண்வெளிக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். விண்வெளிக்கு போகணும், ஃப்ளைட்டில் போகணும், அமெரிக்கா போகணும், கப்பலில் போகணும் அப்படிங்கிற அந்த நினப்பு இருக்குது பாருங்கள். அதுக்கும் அந்த நினப்புக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுதான் வன்முறை உணர்ச்சி. நம்முடைய வாழ்க்கை முறை இருக்குல்ல, அதுக்கும் நமது நாடி நரம்புகளுக்கும் சதைகளுக்கும் சம்மந்தமே கிடையாது. நமது அந்த நம்முடைய நினப்பு இருக்குல்ல, நம்முடைய வாழ்க்கை இருக்குல்ல, இன்றைக்கி கட்டிடங்கள் காங்கிரீட் கட்டிடத்தில் வசிக்கிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், கப்பலில் போகிறோம், விண்வெளிக்கு போகிறோம். இதெல்லாம் வந்து நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால தான் இந்த உணர்ச்சி இருக்குல்ல, அந்த மாதிரி விண்வெளிக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், கப்பலில் போகணும், ஃப்ளைட்டில் அந்த நினைப்பே வந்து நமக்கு உடலில் நோயை ஏற்படுத்துது. மிகப்பெரிய சுமையாக இருக்குது. இந்த நரம்புகளுக்கு வந்து அதை தாங்கிக்க முடியல. அதுதான் வன்முறை உணர்ச்சி, வன்மையான உணர்ச்சி. அது நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணும், ஃப்ளைட்டில் போகணும், கப்பலில் போகணும், பேருந்தில் போகணும், டூ வீலரில் போகணும், சைக்கிளில் போகணும், காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கணும், அந்த நினப்பு இருக்குது பாருங்கள், அது ஏற்படுத்துகிற ஆசை இருக்குது பாருங்கள். அது வந்து நம்ம உடம்பால் தாங்கிக்க முடியல, நரம்புகளால் தாங்கிக்க முடியலை. எதனால்? அப்போது அந்த ஆசை ஏன் வருது? இந்த தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிட்டதுனால, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டதுனாலையும் தானிய உணவுகளை தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, மீன் உணவுகளை சாப்பிடக்கூடாது, முட்டை உணவுகளை சாப்பிடக்கூடாது, மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. இப்படி சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்டதுனாலையும் நமக்கு ஏற்பட்ட அந்த வன்முறை உணர்ச்சி, வலிமையான உணர்ச்சி, அந்த வலிமையான உணர்ச்சியின் காரணமாக நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஆசைகள், அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக பிறரை அடிமைப்படுத்துதல். அப்போ தான் வந்து பிறரை அடிமைப்படுத்தி அந்த ஆசைகளை நிறைவேற்றுறது. இப்போ ஒருத்தர் வந்து நான் ஒரு பெரிய திரைப்படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் மட்டுமே எடுக்க முடியுமா? ஒரு 100 பேர்த்த வேலை வாங்கினா தான் அவரால் அப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும். அப்போ அதுதான் அடிமைத்தனம். அவருடைய மிகப்பெரிய ஆசைக்கு ஒரு 100 பேர்த்தோட உதவி கிடையாது, அது அடிமைத்தனம். நான் சொல்கிறது நீ செய்யணும், உனக்கு நான் சம்பளம் கொடுத்துருவேன், ஏற்றுக்கொண்ட அடிமைத்தனம். நீ அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டாலும் அந்த அடிமைத்தனம் அது ஏற்படுத்துகிற உணர்ச்சி, அது உன்னுடைய நாடி நரம்புகளால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால தான் அந்த நோய்களே வந்தது. அதனால் வந்து நோய்கள், இந்த போலியோ நோயாக இருக்கட்டும், இதர ஏனைய நோய்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னாக்கா இந்த தானிய உணவுகள் தான். தானிய உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள், அதாவது மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகளை நாம் உட்கொண்டதால் தான் இது போன்ற நோய்கள் ஏற்பட்டது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழந்துடும், அழிய தொடங்கிவிடும். அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அப்போ வந்து இந்த போலியோ சொட்டு மருந்து எல்லாம் கிடைக்காது, எந்த சொட்டு மருந்தும் கிடைக்காது. நீ தடுப்பூசியே போட முடியாது, குழந்தைகளுக்கு தடுப்பூசியே போட முடியாது, எந்த தடுப்பூசியும் போட முடியாது. போலியோ சொட்டு அப்புறம் திரும்ப போலியோ வந்துடுமா, அல்லது வந்து நிறைய நோய்கள் திரும்ப வந்துடுமா அப்படின்னா வராது என்பது தான் உண்மை. இனிமேல் நோய்களே வராது அப்படிங்கிறது தான் காரணம். என்னென்னா
நாம் 2040க்கு பிறகும் இந்த தானிய உணவுகளை நம்ம சாப்பிட மாட்டோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி விழிப்புணர்வு வந்துருச்சு, எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்துருச்சு. விழிப்புணர்வு வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மாமிச உணவுகளை உண்ணக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்துருச்சு. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் இப்போ இருக்கிறவங்க வந்து சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க திருந்த மாட்டாங்க, அவங்க நாக்குக்கு அடிமையாயிட்டாங்க, அந்த மாதிரி தானிய உணவுகளுக்கு அடிமையாயிட்டாங்க, மாமிச உணவுக்கு அடிமையாயிட்டாங்க. அதனால் அவங்க இப்போ திருந்த மாட்டாங்க. அதனால் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட தான் அவர்கள் மாற்றத்தை விரும்பி பிறப்பார்கள், மாற்றத்தை அவர்கள் தான் ஏற்படுத்துவார்கள். அவர்கள் இயல்பிலேயே அவர்கள் வந்து மென்மையானவர்களாக இருப்பார்கள். அவங்க வந்து மாமிசத்தை சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள், ஒரு 2024க்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் வந்து ஒரு மாமிசத்தை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசைலாம் வராது. ஒரு உயிரை கொல்றதை அவங்க அனுமதிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு மென்மையாக இருப்பாங்க. அதனால் அப்படித்தான் அவங்ககிட்ட அவங்க மென்மையாக இருக்கிறனால தான் அவர்கள் இந்த ஒரு மாட்டையோ ஆட்டையோ கொல்வதே அனுமதிக்க மாட்டாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருந்திடுவாங்க. ஒருவேளை பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு அந்த உணவுகளை கொடுத்து பழக்கப்படுத்தினாலும் கூட பிற்காலத்தில் அவர்கள் இது போன்று இந்த உயிரை கொன்று தான், ஆடு மாட்டை கொன்று தான் நம்ம வந்து இறைச்சி சாப்பிட்டுட்ருக்கோம், மாமிசத்தை சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வரும்போது அவர்களிடத்தில் மிகப்பெரிய மனமாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக அவர்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து மென்மையானவர்களாக இருக்கும் பட்சத்தில் வன்முறை செயல்களுக்கு அவர்கள் ஆதரவு தரவே மாட்டாங்க. அதனால் வந்து இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து இயல்பிலே மென்மையானவர்களாக இருப்பார்கள். அதனால் வந்து இந்த மென்மையான அந்த உணர்ச்சி தான் உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். தானிய உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் மிகப்பெரிய லட்சியத்தை நோக்கி அவங்க வச்சிக்க மாட்டாங்க. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு மோகமே இருக்காது. இல்லை நான் அதாவது தன்னுடைய வயதை சார்ந்து வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், எதையும் தள்ளி போடுறதா இல்லை. படிப்பு முடிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், படிப்பை முடிச்சுட்டு நான் காதலிச்சா இப்போ என் படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்ட்டு ஒரு ஏதோ ஒன்றுக்காக இன்னொன்று தள்ளி போடுறது, அந்த மாதிரிலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போவே வாழ்க்கையை, அதாவது அந்தந்த வயதை ஒட்டி அவர் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், அந்த பருவத்தோடு பயிர் செய் அப்படிங்கிற மாதிரி எதையும் தள்ளி போடாமல் அந்தந்த வயதில் என்னத்தை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதனாலேயே இந்த இயந்திர அறிவியல் நான் கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், எக்ஸாமுக்கு படிக்கணும், அதனால் நான் ஒரு வருஷத்துக்கு நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு படிப்பு அப்படின்னு நான் இருப்பேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி தள்ளி போடுற நடைமுறை இருக்கலாம். அது இனிமேல் எதிர்காலத்தில் நடக்காது. ஒவ்வொரு மணித்துளியும் வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக இருக்கிறது. அதனால் அதை தள்ளி போடுறதுக்கோ எந்த ஒரு காரணத்தை காட்டியும் நான் அப்புறமா எனது மகிழ்ச்சியை அவங்க தள்ளி போடுறதுக்கோ தியாகம் செய்வதற்கோ இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் தயாராக இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த போலியோ இது போன்ற நோய்கள்லாம் ஏன் வந்தது? தானிய உணவுகளெல்லாம் உப்பு சார்ந்த இது மாதிரி மனித உயிர்கள் உண்ணக்கூடாத உணவுகளை உட்கொண்டதால் தான் வந்தது. அதனால் ஏற்பட்ட வன்முறை உணர்ச்சி, அதனால் ஏற்பட்ட குற்ற உணர்ச்சி, அதனால் ஏற்பட்ட ஒரு வலிமையான உணர்ச்சி, அது இந்த மனித உயிர்களுக்கு பொருத்தமில்லாத உணர்ச்சி, பொருத்தமில்லாத ஒரு மிக பிரம்மாண்டமான உணர்ச்சிகளை உடம்பில் ஏற்படும் போது அதை இந்த நாடி நரம்புகளால் தாங்கிக்க முடியல. அதனால தான் நோய் வந்துச்சு. அதனால் நம்ம எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், உணவு முறையில் ஒரு மாற்றம், அது மாதிரி வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றம் எல்லாமே சேர்ந்து எதிர்காலத்தில் நோய் என்பது வரவே வராது. அதனால் நமக்கு எந்த சொட்டு மருந்தும் தேவையில்லை, நோயிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள எந்த சொட்டு மருந்தும் தேவையில்லை, நமக்கு பயம், பீதி, அச்சம் எதுவுமே தேவையில்லை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ்வி தர அவர்களுக்கு வேறு ஆரோக்கியமாக வாழ்கிறது தான் அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட நிர்பந்தம். நோய் என்பது அங்கே ஏற்படாது. நோயின்னா என்னன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை அவங்க இப்போ மேலும் அவர் நல்ல உடல் உழைப்பு, எங்கே போனாலும் நடக்கிறது, ஓடுறது, விளையாடுறது, ஆடுறது, பாடுறது, அன்பு, பாசம், பெரிய வன்முறைகள்லாம் அவங்க ஈடுபட மாட்டாங்க. உரிமையோடு தங்களுக்கு உரிமை இருக்கிற இடத்துல தான் அவங்க சண்டை போடுவாங்க. பிடிச்சவங்ககிட்ட தான் சண்டை போடுவாங்க. அந்த பிடிச்சவங்ககிட்ட போடுற சண்டை தான் மென்மையான சண்டையாக இருக்க முடியும். பிடிக்காதவங்ககிட்ட போடுற சண்டை தான் அது வன்மையான சண்டையாக இருக்க முடியும். அதனால் பிடிக்காதவங்ககிட்டலாம் சண்டை போட மாட்டாங்க, பிடிச்சவங்ககிட்ட சண்டை போடுவாங்க. அது மாதிரி நேர்மையாகவும் இருப்பாங்க. ஏன்னா அங்கே பணம் என்னும் நடைமுறையே இல்லை. அதனால் நேர்மையாக இருப்பது தவிர அவங்க வேறு வழியே இல்லை. பணம் தான் மனுஷங்களை திருடர்களாகவும் கொள்ளையர்களாகவும் கொலைகாரர்களாகவும் மாற்றுகிறது. பணம் என்னும் நடைமுறை இல்லவே இல்லாத 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் நேர்மையாக இருப்பதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் எதுவும் கிடையாது. நேர்மையாக இருப்பது தான் இயல்பாக இருக்கும். நேர்மை இல்லாமல் இருப்பது எப்படி என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது.